உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன் ரீடிமில் நான் மோகன். இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வாட்ஸ்அப் வந்து இந்த 2021 குறிப்பிட்ட iOS மற்றும் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்ல ஒர்க் பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ சென்ற வருடமே பார்த்தீங்கன்னா வந்து iOS 8க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் iOS 8க்கு முன்னாடி இருக்கிற டிவைசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து இருந்தது. அது ஆண்ட்ராய்டு எடுக்கும்போது நமக்கு வந்து 2.3.7 இந்த வெர்ஷன்ல இருந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா iOS 8ல இருந்து 9க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஆனதா இருக்கிறாங்க. 2.3.7 ஆண்ட்ராய்ட்ல இருந்து 4.0.3 இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு பார்த்தா வந்து இவங்க ஷிஃப்ட் ஆனதா இருக்காங்க. இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டிவைசஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்வெர்ட் ஆனது ஆயிட்டாங்க. பட் ஒரு சில டிவைசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆனது ஆக வேண்டியிருக்கு. அது என்னென்ன டிவைசஸ் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். iOS பொறுத்தவரை iOS 4, 4S, 5, 5S, 6, 6X இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த iOS 9 அப்டேட் ஆனது தேவைப்படுது கண்டிப்பா. ஸோ இது வர பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டிவைசஸ் தான் இருக்கு. அதை நான் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். HTC Desire, LG Optimus Black, Motorola Droid Razer, சாம்சங் கேலக்ஸி S2. ஸோ இது மாதிரி ஒரு சில டிவைசஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஆண்ட்ராய்டு 4.0.3 ஸோ இது மாதிரி வெர்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஷிஃப்ட் ஆனது ஆயிட்டாங்க ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை. அதனால ஆண்ட்ராய்டுக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் டிவைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கங்க. அடுத்து இரண்டாவது முக்கியமான தகவல், குறிப்பிட்ட ஒரு வகையான மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன மெசேஜ்ன்றதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே வந்து பண்ணுறேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ நீங்க வாட்ஸ்அப் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 5,000 30,000 வரைக்கும் நீங்க வந்து சம்பாதிக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் நீங்க 5,000 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதிரி ஒரு சில மெசேஜ் பார்த்தா ஃபார்வர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணது மட்டும் கிடையாது, அது குறிப்பிட்ட அந்த மெசேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லிங்கை வந்து நீங்க எப்போ கிளிக் பண்றீங்களோ ஒரு சில ஸ்பைவேர்ஸோ மால்வேர்ஸோ பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆனது ஆயிடும். ஸோ குறிப்பிட்ட இப்போ 0 days மால்வேர் ஏதோ சம்திங் சொல்றாங்க. இந்த மால்வேர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு விதமான SMS ஃபிஷிங் அப்படின்னு கூட சொல்றாங்க. உங்களுடைய பர்சனல் தகவல் எல்லாம் திருடி, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் திருடி, உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா வந்து பறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இது மாதிரி லிங்க் ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவாய்ட் வந்து பண்ணுங்க. அது வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. நீங்களும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்களே ஒரு குற்றவாளியாக ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு 2 விஷயத்தை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணி நினைச்சதா இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராடாக சொல்லலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ரொம்ப ஷார்ட்டாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது ரொம்ப உதவி. நான் ரொம்ப நன்றி. வணக்கம். Are you listening? Damn.